ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ரெசிபீஸ். இது ஒரு சிறுதானிய கிச்சடி பண்ணியிருக்கேன். காய்கறியெல்லாம் போட்டு குதிரைவாலி ரைஸ் வச்சு. இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. வாரத்தில் 2 தடவை நம்ம இட்லி தோசைலாம் கட் பண்ணிவிட்டு சிறுதானியத்தை வச்சு கிச்சடி, பொங்கல் இது மாதிரி செஞ்சு காலை டிஃபனாக வச்சுக்கலாம். இப்போ வாங்க கிச்சடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிளாஸ் குதிரைவாலி அரிசி எடுத்திருக்கேன். இதை நல்லா 5 தடவை வாஷ் பண்ணிங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 1/4 ஹவர் ஊறட்டும். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துடலாம். ஒரு வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி, ஒரு கேரட்டு, ஒரு 10 பீன்ஸு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இது வேக வச்ச பட்டாணி. நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் டைரெக்டாக அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு தேவையான அளவு கடுகு போட்டாச்சு. கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா செவரட்டும். இந்த கிச்சடி செய்யறதுக்கு நீங்கள் வெயிட்டான பாத்திரமாக எடுத்துக்கங்க. லேசாக இருந்துச்சுனாக்கா அது அடி பிடிக்கும். நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் கூட அப்படி கூட செஞ்சிடலாம். 3 விசில் விட்டால் போதும். அது இப்போ நல்லா செவந்துடுச்சு. ஒரு வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கிச்சடிக்கு ரொம்ப வதக்க தேவையில்லை, லைட்டாக வதக்கினா போதும் வெங்காயம். இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டால் ரொம்ப எண்ணெயெல்லாம் தெறிக்கும். அதனால தான் நான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுவேன். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட உப்பு சேர்த்துக்கிறேன், 1/2 டீஸ்பூனு. இப்போ பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கிறேன். சின்னதாக ஒரு தக்காளி போட்டால் போதும். இப்போ வர பச்சை மிளகாலாம் காரமே இல்லை, அதனால் 5 மிளகாய் போட்டிருக்கேன். காரமான மிளகாவாக இருந்தால் 2, 3 இருந்தால் போதும். லைட் கலருக்காக மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ பீன்ஸும் கேரட்டும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிடலாம். பச்சை பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் இப்போயே நம்ம பீன்ஸு கேரட் போட்டவே சேர்த்துடலாம். நான் வேக வச்சுருக்கிறதுனால நான் அப்புறம் சேர்த்துக்கலாம், ரைஸ் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 கிளாஸ் ரைஸுக்கு 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துக்கிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சுருக்க ரைஸ் எடுத்து வடிகட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ரைஸு போட்டது நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ வாசனைக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும், திரும்பவும் மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. அரிசி நல்லா வெந்து வருது. இது கூட வேக வச்ச பட்டாணி இருக்குது, அதை சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் பச்சை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இப்போ கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுடலாம். ஏன்னா அடியில் அப்படியே பிடிச்சிரும். இது நல்லா வெயிட்டான பாத்திரம் தான், இருந்தாலும் நம்ம கிண்டி விடணும். இப்போ நல்லா மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நல்லா குலைவாகவும் இருக்குது. கிச்சடி பதத்துக்கு வந்துடுச்சு.
இதையே நம்ம காய்கறியெல்லாம் போட்டு பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தாளித்து பிரிஞ்சி மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம கொடுத்து விடலாம். நீங்கள் பிரிஞ்சி செய்கிறதா இருந்தால் தண்ணி அளவு வந்து 2.5 கிளாஸ் ஊற்றுங்க. 3.5 கிளாஸ் ஊற்றினா குழஞ்சி போயிடும். 2.5 கிளாஸ் ஊற்றினா நல்லா உதிரியாக இருக்கும். இப்போ வந்து லாஸ்ட்டாக நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் வாசனைக்கு. நீங்கள் முந்திரி பருப்பு இருந்தாலும் வறுத்து மேலே போட்டுடலாம். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டேன். நீங்கள் காலை டிஃபன் மட்டும் இல்லை, நைட்டு டின்னருக்கு கூட இந்த மாதிரி நம்ம கிச்சடி செய்யலாம். சிறுதானியம் வந்து வாரத்தில் 2 தடவை நம்ம சேர்த்துக்கலாம். வரகு, சாமை, குதிரைவாளி இது 3மே இந்த மாதிரி செய்யலாம். நம்ம பொங்கல் கூட செய்யலாம். இப்போ கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். சாம்பார் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.